அண்மை செய்தி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் துரை வெங்கடேஷ். வணக்கம் துரை வெங்கடேஷ். விவரம். வணக்கம். இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய இந்த பொங்கல் பரிசு தொகைக்கான பெறுவதற்கான இந்த டோக்கன்களானது வழங்கும் பணியானது காஞ்சிபுரம் மாவட்டத்திலே தொடங்கியிருக்கிறது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி பொதுமக்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையே தமிழக அரசினுடைய இந்த கூட்டுறவு துறை சார்பிலே இந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச பொங்கல் பெறுவதற்கு இலவச பொங்கல் டோக்கன் பொங்கல் அந்த பரிசு பொருட்களை பெறுவதற்காக இந்த பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் வழங்குவது வழக்கம். அந்த வகையில 2026ஆம் ஆண்டு அந்த பொங்கல் பரிசு பெறுவதற்கான டோக்கன்களானது இன்று முதல் நியாய விலை கடை ஊழியர்களால் அரசு அறிவித்த அந்த அறிவுரையின்படியே குறிப்பிட்ட தேதிகளில் வழங்கப்படும் என தமிழக அரசானது அறிவித்திருந்தது. அந்த வகையிலே இன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 665 நியாய விலை கடை ஊழியர்கள் மூலம் இந்த சுமார் 3,97 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு பெறுவதற்கான டோக்கன்களானது வீடு வீடாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் தேதி, நேரம் உள்ளிட்டவைகள் குறிப்பிடப்படுவதால் இந்த கூட்ட நெருக்கடி பொங்கல் தொகை அந்த பரிசு பொருட்களை பெறுவதற்கு இந்த ஏதுவாக இருக்கும் என கூறப்படும் நிலையிலே இந்த நிலை இன்றும் நாளையும் இந்த மூத்த குடிமக்களுக்கான இந்த வீடுகள் தேடி பொருட்கள் வழங்கும் திட்டமும் அதே போன்று தாயுமானவர் திட்டத்தின் கீழ் இந்த பொருட்களானது காஞ்சிபுரம் மாவட்டத்திலே வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையிலே பொங்கல் பரிசான 1 கிலோ பச்சரிசி மற்றும் 1 கிலோ சர்க்கரை இன்றைய வழங்கப்படுவதால் பயனாளிகள் பெரும் மகிழ்ச்சியும் அடைந்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ்.